சண்டே என்ன ஸ்பெஷல் செய்யலான்னு பார்த்துட்டு இருந்தா, சண்டேவே ஸ்பெஷல் தானே நம்மளுக்கு. அதனால ஒரு 20 பேருக்கு பிரியாணி செஞ்சு நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்ம கூட உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சுங்க. காலையிலேயே போய் மார்க்கெட்டில் போய் பிரியாணிக்கு உண்டான காய்கறிகள் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு சிக்கன் தாங்க எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட 3 கிலோ செய்ய போகிறோங்க. 3 கிலோ 24 கேரட் தாங்க. நம்ம 24 கேரட் அரிசி இருக்குது, அதாங்க செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோங்க. அதுக்கு நம்ம விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா விறகு அடுப்பில் செஞ்சால் தான் அந்த பிரியாணிக்கு உண்டான ஒரு தரமே இருக்குங்க. புரியுதுங்களா? அதுக்காக நம்ம ஒரு 3 கிலோ அரிசிக்கு ஒரு 15 கிலோ பத்துற மாதிரி ஒரு சட்டியை வச்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு சட்டியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் 10 கிராம் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோன்னா எஸ்விஎஸ் 600 ml ஊற்றுறோங்க. புரியுதுங்களா? எதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு எல்லாத்தையும் வெறும் சட்டியில் போட்டோன்னா அந்த பட்டை கிராம்புடைய வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றின பிறகு நார்மலாக இருக்கும். அது ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டால் தீஞ்சிரும், அதனால தான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணது கிட்டத்தட்ட 550 கிராம் போட்டோங்க. இஞ்சி 300 கிராமோ, பூண்டு நம்ம சைனா பூண்டு தான் எடுத்துக்கிட்டோம். அதனால் 75 கிராம் 75 கிராம் எடுத்துக்கிட்டு போடுறோம். இதே நாட்டு பூண்டாக இருந்தால் ஒரு 50 கிராமே போதுமானது. அது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 3 கிலோவுக்கு 1200 கிராம் வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க. பிரியாணிக்கு தகுந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வெட்டி போட்டுக்கணுங்க. நல்லா அடுப்பு கனகனன்னு எரியும் போது அந்த மசாலாவுடைய நல்ல வாசனை இருக்குது. ரெண்டாவது கீழே தீயாமல் இருக்கும். பச்சை மிளகா ஒரு 10 எண்ணிக்கை போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு 8 எண்ணிக்கை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டு தக்காளி, நல்லா நாட்டு தக்காளியை 1 கிலோவுக்கு 350 கிராம், 3 கிலோவுக்கு ஒரு 1000, அதான் 1 கிலோ போட்டுக்கணும். 1 கிலோ 50 கிராம் வரும். 1 கிலோ ரவுண்டாக போட்டுக்கிட்டால் போதுமானது. நல்லா போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கலந்த பிறகு இப்போ தான் அந்த பிரியாணிக்கு உண்டான வாசனையே நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இதே மாதிரி நல்லா எண்ணெய் தழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 60 கிராம் கல்லுப்பு எடுத்து வச்சுக்கிட்டு 3 கிலோவுக்கு ஒரு 180லேருந்து 200 கிராம் உப்பு போடணுங்க. அதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள், ஒரு 30 கிராம் மஞ்சத்தூள், 30 கிராம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்கண்ணா. மசாலாவை நல்லா கிண்டி விட்ட பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி 3 கிலோவுக்கு 3 கிலோ சிக்கனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிலோவுக்கு 8 பீஸ் தாங்க நம்ம போட்டோம். 8 பீஸு ஒரு 21 பீஸ் வருதுங்க. அதை அப்படியே நம்ம சுத்தம் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. சிக்கனை நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு சிக்கன் நல்லா வேகிற மாதிரி நல்லா எடுத்து வச்சுப்போங்க. நல்லா தீயாமல் நல்லா அந்த ஒரு வாசனை, இந்த பிரியாணி வாசனை வந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு 600 ml நம்ம வீட்டில் வச்சுருந்த நாட்டு தயிர், அதை நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். பேக்கெட் தயிர் கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருந்தது ஒரு 600 கிராம், அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் எடுத்துகிட்டு மேலே ஊற்றிக்க வேண்டியதாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், 1 கிலோவுக்கு 1.5 படி தண்ணி ஊற்றணுங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே அந்த சிக்கனோட தண்ணி இருக்கிறதுனால நம்ம 1 கிலோவுக்கு 1.300 ஊற்றினா போதுங்க. அதே மாதிரி 3 கிலோவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உப்பு நம்ம போட்டுக்கலாம். அந்த மிச்சம் உள்ள உப்பை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வருதுங்க. இந்த கொதி வர நேரத்தில் தான் நம்ம அந்த 3 கிலோ அரிசியை நல்லா கழுவி வச்சுருந்ததை அதை நடுப்பராக போடணும் சுற்றி. ஏன்னா ஒரே பக்கத்தில் போட்டால் அரிசி அப்படியே உட்காந்துரும், உடஞ்சிரும். அதனால் சுற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம போட வேண்டியதான். நம்ம அந்த அரிசியை ஃபுல்லாக போட்ட பிறகு
கரண்டியால் லைட்டாக கிண்டி விடணும். ஏன்னா அரிசி வந்து நல்ல பரவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து ஒரு பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் போவோம்ல, அதனால் பரவலாக நம்ம கிண்டி விட்டுக்க வேண்டியதான். கிண்டி விட்டுட்டு தம் வர பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணணும், கீழே உள்ள அடுப்பை வந்து கலைச்சிக்கணும். கிட்டத்தட்ட தம் வர பக்குவம் வந்துடும். அதனால் நம்ம வச்சுருந்த துணியை வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு, ஏன்னா வெளியே அந்த காற்று போயிடக்கூடாதுல்ல, அதனால் நம்ம வீட்டில் வச்சுருந்த துணியை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மூடியை தூக்கி மேலே போட்டு அடுப்பெல்லாம் கலைச்சிட்டு கொஞ்சம் தீயை வந்து நம்ம வந்து அந்த மூடிக்கு மேலே போட்டுக்க வேண்டியதாங்க. எதனால் மேலே மூடிக்கு மேலே போடுறோன்னா, ஒரு பெரிய குவான்டிட்டியில் நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுனால மேலேயும் கொஞ்சம் வேவணும்ல, அதனால் மேலேயும் போட்டுப்போம். கீழே நல்லா பரவலாக வந்து நம்ம வந்து அடுப்பை கலைச்சி விட்டுப்போம். புரியுதுங்களா? நம்ம இந்த நேரத்தில் நம்ம எப்போ வந்து தம்முலேன்னு நம்ம எடுக்கணும்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து தம்மில் இருக்கட்டும்ங்க. புரியுதுங்களா? அதிகப்படியாக வந்து உடனே நம்ம பிரித்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கலாம், அது வந்து உள்ளே எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியாது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம்மில் இருந்தால் தான் அந்த பிரியாணி வந்து நல்லா ஒரு பதத்துக்கு வரும். அதுக்காக நம்ம எல்லாம் அந்த தீயெல்லாம் வந்து கீழே உள்ளதெல்லாம் கலைச்சி விட்டு போட்டிருக்கோம். ஃபுல்லாக கலைச்சிட்டோம் பார்த்தீங்களா, பாருங்கள். ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து கலைச்சி விட்டுப்போம். இதை மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பிரியாணி வந்து வீட்டில் ஃபங்க்ஷன்னா வெளியே போய் கடையில் போய் ஆர்டர் கொடுத்து வாங்காமல் நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 1 கிலோவாக இருந்தாலும் ஒரு 5 கிலோ வரையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். நம்ம அதுக்குன்னு போய் வீட்டில் வந்து ஏதாச்சும் விசேஷம்னா நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றதோட வீட்டிலே நீங்கள் வந்து சூப்பராக செஞ்சு வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து செய்யும் போது சூப்பராக இருக்கும். இந்த தம்முலேருந்து நம்ம அந்த சட்டிலேருந்து மூடி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படியே நீட்டு வாட்டத்தில் எடுக்கணும். ஏன்னா பொறுமையாக எடுத்தோன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாம் ஊற்றிடும். புரியுதுங்களா? சூப்பராக வெந்துருச்சுங்க சாப்பாடு. இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து போடுவோம் அந்த ரைஸை. கீழே தண்ணிலாம் வடிஞ்சிச்சா பாருங்க, நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்குனா பிரியாணி ஸ்மெல்லு அப்படியே பளபளன்னு இருக்குது பாருங்கள். கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மேலே இருக்கிற அந்த லெக் பீஸு பார்த்தீங்களா, அப்படியே பொறுமையாக வெட்டி விடணும். எல்லாத்தையும் வெட்டி விட வேணாம், உடஞ்சிரும். அதுக்காக நம்ம வந்து பொறுமையாக வெட்டி விடணும். நல்ல வாசனைங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்களும். உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுவும் நீங்கள் மட்டும் தனியாக செய்யாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் 20 பேர் இருந்தாலும் 20 பேரும் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அது ஒரு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இந்த ரக்க பீஸு அதுவே எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல கறியில் நல்ல மசாலா இறங்கியிருக்கு. சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போ நான் மட்டும் செய்யலைங்க, எல்லோரும் கூட இருந்து செய்கிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஒரு 50 கிராம் நெய்யில் வந்து அந்த முந்திரி திராட்சையை நல்லா வேக வச்சு அந்த பிரியாணி உள்ள மேலே போட்டுக்கிட்டா அது ஒரு தனி வாசனையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த புதினா மல்லி, மிச்சம் உள்ள புதினா மல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மேலே தூவி விட்டுன்னு வச்சுங்களேன், அது ஒரு தனி வாசனையாக இருக்கும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம சாப்பிட வேண்டியதான். ஒரு பீஸை எடுத்து அந்த லெக் பீஸை எடுத்து வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நம்ம என்ன பிரியாணினாங்க, நம்ம ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரியாணிக்கு வந்து தால்ச்சான்னு ஒன்று வைப்பாங்க. அந்த பிரியாணி தால்ச்சாவை மேலே ஊற்றிக்கிட்டு சூப்பரான ரைத்தா பக்கத்தில் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. நம்ம இதை மாதிரி செஞ்சால் நம்ம சிக்கன் பீஸு கூட சாப்பிட வேணாங்க, வெறும் பிரியாணி குஸ்கா சாப்பிட்டாவே, பிரியாணின்னு பார்த்தாவே நம்மளை மீறி ஒரு எனர்ஜி வந்துடுங்க.
சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்ததாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.